அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலை வாய்ப்பை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஆமாங்க, எல்லாருமே போட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டில்லே பார்த்திருப்பீங்க இல்லையா? ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்குமான ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 7, 8 மாசத்துக்கு மேல எல்லாருமே நம்ம வந்து இந்த ரிசல்ட் வந்து எப்போ வரும், எந்த டேட்ல வரும், இந்த மாசம் வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியா அதற்கான ரிசல்ட்டுக்கான அப்டேட் குடுத்தாச்சு. 5 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த 5 மாவட்டங்கள் என்னென்ன? அந்த 5 மாவட்டங்களுக்கு வந்து செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி ஈஸியா நடந்திருக்குதா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்படி வந்து கஷ்டப்பட்டு அதாவது நல்ல இன்டர்வியூஸ் பண்ணவங்களுக்கு அது கிடைச்சிருக்குதா? என்ன கட் ஆஃப்ல இருந்தவங்களுக்கு கிடைச்சிருக்குது? எவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்குது? இன்டர்வியூ எப்படி அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு கிடைச்சிருக்குது? இல்ல இந்த வேலைய வந்து காசு குடுத்து வாங்குறவங்களுக்கு பேர் தான் லிஸ்ட் தான் வந்து குடுத்துருக்காங்களா? அப்படின்றத பத்தின அப்டேட்டுமே நம்ம தெளிவாவும், துல்லியமாவும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலியமா பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்களுக்குமே இந்த வேலைவாய்ப்புல ரொம்ப முக்கியத்துவம் அளிச்சிருக்கிறாங்க. அது யார் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்றத பத்தியும், அந்த 5 மாவட்டங்கள் என்னன்றத பத்தியும் தெளிவா, துல்லியமா நம்ம வந்து சொல்லப் போறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து வரக்கூடிய ரேஷன் கடை ரிசல்ட்டோட மாவட்டங்கள பத்தியும், அப்டேட்ட பத்தியும் நம்ம வந்து தெளிவா, துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ரிசல்ட் வந்து நம்ம எப்படி செக் பண்றது அப்படின்றதுக்கான முழுமையான அப்டேட்டுமே பார்க்க போறோம். அதோட வெப்சைட்டுமே நம்ம வந்து வீடியோக்குள்ள குடுத்துறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனல பார்க்குறீங்க, நம்ம வீடியோவ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி, ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ், அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே, துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாவே இருக்குங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காம வீடியோவ லைக் பண்ணிட்டு வீடியோவ முழுமையா பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கையும் அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ்லாம் நம்ம குடுக்கறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமாவே இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத முழுமையா தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இந்த தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரிசல்ட்ட பத்தின அப்டேட் வந்து எல்லாருக்குமே கிடைச்சிருதுல. ஸோ நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் எப்படி பார்க்கணும்னே தெரியாம இருக்காங்க. ரிசல்ட் வந்து நான் செலக்ட் ஆனனா ஆகலையான்னு சொல்லிட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பத்தின அப்டேட்டுமே நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு இல்லையா? ஸோ இங்க பாருங்க, தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரிசல்ட் 2025 ஃபார் சேல்ஸ்மேன் பிளஸ் பேக்கர்ஸ். அதாவது இது 2024லயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டு அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த 2025ல தான் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 6, 7 மாதங்கள் கழித்து ரிசல்ட் வந்து வெளியிடுறாங்க. சரிங்களா? சார் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன் எல்லாம் இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம பார்க்க விரும்பல. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம ரிசல்ட் எப்படி பார்க்கறது, எப்படி செலக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பத்தி அப்டேட் பார்ப்போம். சரிங்களா? எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்த ரிசல்ட்டோட வந்துருச்சுங்க. ஸோ இங்க பாருங்க, திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு, சிவகங்கை மாவட்டத்துக்கு, ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு, திண்டுக்கல் மாவட்டத்துக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க திருப்பத்தூர் மாவட்டம். இந்த 5 மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு சேல்ஸ்மேனுக்கு ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்தது சிவகங்கை மாவட்டத்துக்கு சேல்ஸ்மேனுக்கு வெளியிட்டிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு சேல்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணி அது ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சேல்ஸ்மேன் பிளஸ் பேக்கர் 2க்குமே ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு ரேஷன் ஷாப் அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க சேல்ஸ்மேனுக்கு மட்டும் அது ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு அடுத்து பார்த்தோம்னா, அரியலூர் மாவட்டம், செங்கல்பட்டு, சென்னை, கோயமுத்தூர், கடலூர், அடுத்தது தர்மபுரி, ஈரோடு, இந்த மாதிரி அடுத்தடுத்த மாவட்டங்கள் ரிசல்ட் வந்து வெளியிட போறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து 2 போஸ்டிங்க்கும் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றத பார்ப்போம். இந்த திண்டுக்கல் மாவட்டத்தை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட், மேல வந்து சேல்ஸ்மேன், கீழே வந்து பேக்கர் 2க்குமே கொடுத்துருக்காங்க. அதுல நான் வந்து ஃபர்ஸ்ட்ல பேக்கர் அதுன்றதை கொடுத்துட்றேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து எப்படி நம்ம ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்களோ அது எல்லாமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அப்ளை பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுகுணா அப்படின்ற ஒரு லேடி வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சிஸ்டர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததான் வந்து பிரைவசி
செலக்டட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய நேமு, இனிஷியலு, அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இதுதான் வந்து செலக்ஷன் கேண்டிடேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல எல்லாமே பாருங்க, எல்லாமே வந்து செலக்டட் தான் இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம் என்னன்னா, இதுல வந்து உண்மையான முறையில தான் செலக்ட் ஆனாங்களா? இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க, இதுல வந்து வித் எல்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க, சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாமே வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். வித் எல்டுன்னு சொல்லிருக்கு. நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க, நெறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் இதுல வந்து காசு குடுத்து வாங்கிட்டாங்களா பிரதர்? இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க, உண்மையாவே வந்து நேர்மையான முறையில தான் செலக்ட் ஆயிருக்காங்களா? அப்படின்ற மாரி நெறைய பேர் கேட்பீங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க, நம்ம வந்து அப்ளை பண்ணும்போதும் சரி, இல்ல இன்டர்வியூஸ் போகும்போதும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா, அடுத்து நம்ம வந்து அப்டேட் குடுக்கும்போதும் சரி, எல்லாருக்குமே ஒரு அப்டேட் குடுத்துருப்போம். என்னன்னா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிய பொறுத்தவரைக்கும், கட்டுனர் பதவிய பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, முழுக்க முழுக்க யாருக்குமே வந்து நேர்மையான முறையில போட மாட்டாங்க. காசு குடுத்து வாங்கிட்டு தான் பாதி. அதாவது 50% வந்து இப்போ 3400 வேக்கன்சி இருக்கு அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து 2500 வேக்கன்சிக்கு பிளஸ்ஸா வந்து பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு வந்து காசு குடுத்து வாங்கிடுவாங்க. ஸோ மீதி இருக்கிற வந்து 1000, 1500 வேக்கன்சி மட்டும் தான் நேர்மையான முறையில எடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரீயா அதாவது பார்த்தீங்கன்னாக்க, நேர்மையான முறையில வந்து எடுத்திருப்பாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதில வந்து இன்டர்வியூஸ் வந்து நல்லா பண்ணவங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டாக்குமெண்ட்லாம் கரெக்ட்டா சப்மிட் பண்ணியிருந்தவங்க. அதே மாரி எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல பதிவு பண்ணியிருந்தவங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம முன்னுரிமையின் அடிப்படையில இருக்கும்போது எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரில இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமையும் குடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த 5 மாவட்டங்கள் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதில வந்து அவங்க வந்து எப்போலாம் அ நீங்க வந்து டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்றத மென்ஷன் பண்றாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஆஃப் த எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பெங்களூர், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா? நீங்க அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க, கலெக்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்க, இது எல்லாமே ஹைகோர்ட் ஆர்டர் தாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ட்ரைனிங் குடுப்பாங்க. ட்ரைனிங் முடிச்சது அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு வந்து அ பேக்கர் ஓகேங்களா? இந்த போஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சேம் அதே மெத்தட்ல தான் இருக்கும். ஸோ இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, படிச்சவங்க மோஸ்ட்லி அதிகமா வந்து பார்த்தீங்கன்னாக்க, குவாலிஃபிகேஷன் டிகிரி பண்ணவங்க தான் நெறைய பேர் வந்து இதுல செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்க, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கர்ஸ் நம்ம வந்து கம்மியா தான் குடுத்துருக்காங்க இதுல. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, வேற மாடல் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ அடுத்ததா வந்து திருவண்ணாமலை மாவட்டம். ஓகேங்களா? ஸோ இந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, டோட்டலா நமக்கு வந்து செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, விஜய்குமார், அடுத்தது வந்து எஸ்.ஏ. பிரகாஷ், வி. துர்காதேவி, ஏழுமலை, லோகேஸ்வரன், ஜெகதீஸ்வரன் இந்த மாரி ஒவ்வொரு பேருக்குமே வந்து செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, செலக்ட் ஆன லிஸ்ட் தான் வந்திருக்கு. இதுல வந்து நேர்மையான முறையிலும் பாதி எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து காசு குடுத்துமே வந்து பாதி எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதுதான் உண்மை. ஓகேங்களா? இதுதான் ரியாலிட்டி. ஸோ அடுத்தடுத்த மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கோயம்புத்தூர் மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள்லாம் வரப்போகுதுங்க. ஸோ ரிசல்ட்ட நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்றது நெறைய பேருக்கு தெரியாமயே இருக்கும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஜுக்கு டைரக்ட்டா நீங்க வரணும் அப்டின்னா, நான் வந்து வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் குடுத்துர்றேன். சரிங்களா? அத டச் பண்ண உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜுக்கு நீங்க வந்த உடனுமே, இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, உங்க மாவட்டம் எதுவோ அதுக்கு நேரா அப்டேட்டட் அப்டின்னு இருந்துச்சுன்னா, இப்போ வந்து இந்த 5 மாவட்டங்கள் மட்டும் தான் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த திருப்பத்தூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், சிவகங்கை, திருவண்ணாமலை. இந்த 5 மாவட்டம் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்டேட்டட்ன்னு குடுத்துட்டாங்க. அதுக்கு கீழ வந்து அப்டேட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அரியலூர், செங்கல்பட்டு, சென்னைன்னு சொல்லிட்டு அப்டேட் ஜோன் போட்டுருக்காங்க இல்லையா? அதுலயுமே இன்னும் அப்டேட் ஆகல. ஸோ இந்த 5 மாவட்டம் வந்து அடுத்து உங்க மாவட்டம் வந்து அரியலூர் மாவட்டம் வந்துச்சுன்னா, அப்டேட்டட் அப்படின்னு வந்துரும். அத டச் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ லிங்க்க வந்து வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்ட செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.